So clearly what we have got is this equation P of r comma t and J of r comma t இதுதான். So இது வந்து in presence of I h cross by 2 mc square நான் எழுதியிருக்கேன். So that அதனால் மல்டிப்ளை பண்ணால் தான் ஜேக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ கிளாசிக்கலாக நான் ரிலேட்டிவிஸ்டிக் கேஸில் நம்ம இப்படி எழுதியிருக்கோம் அண்ட் ரிலேட்டிவிஸ்டிக் கேஸில் நமக்கு இந்த மாதிரி ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு. ஓகே, now our focus is on P of r comma t since it is different from the non-relativistic case. ஸோ இதுக்கு இப்போ ஃபோக்கஸ் கொடுக்கணும். P எப்படி இருக்கும்? If psi is real, P depends upon completely psi, the wave function psi and psi star. ஓகே, P வந்து psi-யை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. இப்போ psi வந்து எய்தர் ரியல் வேல்யூவாக இருக்கலாம் இல்லைனா காம்ப்ளெக்ஸ் வேல்யூவாக இருக்கலாம். ரியல் வேல்யூவாக இருந்துச்சுன்னு சொன்னால் probability, position probability will be vanishing. When psi is complex, then you will get a particular value for P. So அந்த வேல்யூவை நம்ம என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். So we'll see what is the value of probability, position probability density when psi is a complex one. ஓகே, இப்போ P வந்து காம்ப்ளெக்ஸாக இருந்ததுன்னா பொசிஷன் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி எக்ஸிஸ்ட் ஆகும். அதுதான் கான்செப்ட். இப்போ எப்படி எக்ஸிஸ்ட் ஆகுது, என்ன வேல்யூ இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் த பொசிஷன் ஈக்குவேஷன், பொசிஷன் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி தட் வாட் வி ஹவ் காட் ஃப்ரம் க்ளீன் கார்டன் ஈக்குவேஷன். அண்ட் I have rearranged this equation, okay, by including this IH cross inside. உள்ளே கொண்டு போகிறேன். IH cross உள்ளே கொண்டு போகிறதுனால என்ன ஆகும், we all know that the energy operator value, that is IH cross dou by dou t. ஸோ அந்த வேல்யூவை நம்ம இந்த இடத்துல கொண்டு வர போகிறோம், எனர்ஜியை அதை மாற்ற போகிறோம். ஸோ இப்போ IH cross மட்டும் உள்ளே கொண்டு போகிறேன். 1/2 mc ஸ்கொயர் வெளியே காமனாக எடுத்தாச்சு. IH cross-ஐ நான் உள்ளே கொண்டு போகிறேன். உள்ளே கொண்டு போகும்போது இந்த இடத்துல வந்து சைக்கு பதிலாக சை ஸ்டார் இருக்குது. ஸோ சை ஸ்டாரில் இந்த எனர்ஜி அப்ளை ஆகணும்னா I வந்து மைனஸ் ஐயாக இருக்கணும். சின்ஸ் இட் இஸ் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட், த எனர்ஜி வேல்யூ ஷுட் பி இன் மைனஸ். ஸோ மைனஸ் இந்த இடத்துல இல்லை, நமக்கு IH cross மட்டும்தான் இருக்குது, அது மட்டும்தான் நம்ம உள்ளே கொண்டு வரோம். இப்போ மைனஸ் எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. இந்த மைனஸை நான் IH cross முன்னாடி போட்டால் தான் இது வந்து காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ஸ்டேட்டில் எனர்ஜி வேல்யூவாக இருக்க முடியும். காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், I இருந்தால் மைனஸ் I போடணும். ஸோ அப்போ இங்கே ப்ளஸ் ஆக்கி இந்த மைனஸை நம்ம இங்கே கொண்டு வந்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தோன்னா ஈக்குவேஷன் எப்படி ஆகிடுச்சு, 1/2 mc ஸ்கொயர் சை ஸ்டார் IH cross dou by dou t அப்படியே ப்ராக்கெட் போட்டு காமிச்சிருக்கேன் இந்த இடத்துல. திஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் எனர்ஜி ஆப்ரேட்டர். சிமிலர்லி திஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் எனர்ஜி ஆப்ரேட்டர் வென் த ஃபங்க்ஷன் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் ஒன். ஸோ இப்போ இது ரெண்டுக்கு பதிலாக நம்ம ஈன்னு அடுத்த ஸ்டெப்பில் மாற்ற போகிறோம். ஸோ தட் இஸ் 1/2 mc square that is multiplied by psi star e psi plus psi e psi star. ஸோ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணியாச்சு. இதில் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, எனர்ஜி இஸ் அ வேல்யூ அப்படின்னு இந்த ஸ்டெப்பில் நம்ம எடுத்துக்க போகிறோம். எனர்ஜி இஸ் கோயிங் டு பி அ வேல்யூ, ஐகன் வேல்யூ. ஸோ ஈயை காமனாக வெளியே எடுக்க முடியும். அப்போ எடுத்தோன்னா என்ன ஆகும், E/2 mc square that is multiplied by psi star psi plus psi psi star. And we all know that psi star psi-ஆக இருந்தாலும் சரி, psi star-ஆக இருந்தாலும் சரி, அது மாடுலோ psi ஸ்கொயர்னு தெரியும். ஸோ இப்போ இது ஒரு மாடுலோ psi ஸ்கொயர், இது ஒரு மாடுலோ psi ஸ்கொயர். ஸோ ரெண்டையும் வந்து ஆட் பண்ணோன்னா psi ஸ்கொயர் ப்ளஸ் psi ஸ்கொயர் இட் வில் பி 2 psi ஸ்கொயர். ஸோ E divided by 2 mc square into twice of modulo psi square. Okay, and this 2 and this 2 will get cancelled. The final equation will be E/mc square into modulo of psi star. ஸோ இது வந்து நான் ஈக்குவேஷன் நம்பர் என்னென்ன மார்க் பண்ணுறேன். இது வரைக்கும் என்னென்ன ஈக்குவேஷன்ஸ் பார்த்துருக்கோம், ஈக்குவேஷன்ஸ் 12 வரைக்கும் பார்த்தாச்சு. ஸோ லெட் திஸ் பி ஈக்குவேஷன் நம்பர்
13. So this is the value of position probability density P of R comma T. So position probability density P of R comma T is nothing but E by mc square into modulo psi square. இப்போ position probability completely depend upon the energy value. This is the conclusion that we have arrived. Function already there. Okay. So function தாண்டி position எதை depend பண்ணி இருக்கு அப்படின்னு சொன்னா energy. So energy depend பண்ணி இருக்கு. Energy eigen value depend பண்ணி இருக்கு. But already நம்ம clean Gordon equation ஓட plane wave solution பார்க்கும்போது energy can hold a negative value அப்படின்னு ஒன்று கிடைச்சது result. If energy can hold a negative value, then automatically the position probability will have a negative value. Okay, if this becomes negative, this also becomes negative. If this is positive, then there is no problem in position. Position can also be positive. But here, when this energy becomes negative, then the position will also be negative. So position, how come it will be negative? So the solution is not acceptable, and thereby clean Gordon equation was initially discarded. Okay, first இதை discard பண்ணிட்டாங்க because position எப்படி நெகட்டிவாக வரும், எனர்ஜி நெகட்டிவாக வருது, அதுக்கே ஆன்சர் பண்ண முடியல. ஓகே, பொசிஷன் எப்படி நெகட்டிவாக வருது, பொசிஷன் நெகட்டிவாக வர்றதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. ஸோ திஸ் வாஸ் இனிஷியலி டிஸ்கார்டட். In the year of 1934, there are two scientists. One is scientist Pauli, the other scientist is Weisskopf. Okay, these are the two scientists. இவங்க தான் ஒரு இம்பார்ட்டண்ட் அரைவல் கொண்டு வந்தாங்க to boost up the clean Gordon equation. What they told is, instead of the probability, simply probability, they put one E in front. That means this is electrical charge discharge density. Okay, electrical discharge density. Okay, electrical discharge density. And instead of simply J, they put one E again, and they call this as electrical current density. Okay, electrical current density. Instead of writing simply probability density and current density, in front of P and in front of J they put one E, and they took this equation for charged particles. Electrical charge density ஆகும் electrical current density ஆகும் கன்சிடர் பண்ணிக்கிட்டு charged particlesக்கு இந்த ஈக்குவேஷன் அப்ளை ஆகும், அங்கே நெகட்டிவாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. provided the particle should have an antiparticle. antiparticle இல்லாத இடத்துல இந்த ஈக்குவேஷன் அப்ளையே பண்ண முடியாது. ஓகே, ஒரே ஒரு பார்ட்டிக்கிள் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது அப்ளை பண்ண முடியாது. பட் according to physics, we all know that every particle, nuclear physics படி every particle will have its antiparticle. நமக்கு தெரியும், ப்ரோட்டான் இருந்தால் ஆன்டி ப்ரோட்டான் இருக்குது, எலக்ட்ரான் இருந்தால் ஆன்டி எலக்ட்ரான் இருக்குது. ஸோ அதனால் எங்கெல்லாம் வந்து பார்ட்டிக்கிள் டுவாலிட்டி இருக்கோ அங்கெல்லாம் இந்த ஈக்குவேஷன் அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு 1934 இந்த ரெண்டு சயின்டிஸ்ட்டும் இதை வந்து மறுபடியும் டிஸ்கார்ட் பண்ண தியரியை திருப்பி ரிப்பீட்டாக எடுத்துக்கிட்டு வந்து வச்சாங்க. ஸோ வேர் the system has infinite number of particles as well as antiparticles, then we can make use of this clean and Gordon equation. Okay, this is not completely discarded because this can be applied to particles, that is charged particles. You can apply this equation. So this is one of the important equation given by Schrödinger. ஓகே, இதுக்கு வந்து ஸ்க்ராடிஞ்சர் ரிலேட்டிவிஸ்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது க்ளீன் கார்டன் ஈக்குவேஷனுக்கு. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன். வி கேனாட் கம்ப்ளீட்லி டிஸ்கார்ட் திஸ் ஈக்குவேஷன். ஓகே, now I want to give you a quick see of whatever we have discussed today. Okay, we have discussed the interpretation of clean Gordon equation today. And from equation, the previous class equations, we are going to take the clean Gordon equation. That is equation number 3. In the equation எடுத்துட்டு classical
equation, that is relativistic equation, non-relativistic case இது. இந்த equationsல equation of continuity is equation number 7. Equation number 7ல P of r, t and J of r, t என்னென்னு equation number 8 and 9ல define பண்ணியிருக்காங்க. This equation number 7 is called equation of continuity in the non-relativistic case. So இப்போ இதே probability density and current density நமக்கு clean Gordon equation வச்சு எப்படி கிடைக்குது, அதுதான் relativistic case. So இப்போ பார்த்தேன்னா psi star left side of equation 3 multiply பண்ணுறோம், we'll get equation number 10, and complex conjugate of equation 3 is equation number 11, and in the 11 we are going to multiply psi from left, okay, that is equation number 12. So 10 minus 12 பண்ணும்போது last factor நமக்கு போயிடும், it will get cancelled since it is modulo psi square, and the other factors will rely, okay, and the other factors oda values பார்த்தேன்னா P of r, t and J of r, t க்கு ரெண்டு வேல்யூ எடுத்திருக்கோம். இப்போ J of r, t is similar to that of what we have arrived in equation number 8, that is non-relativistic case. Non-relativistic caseலையும் relativistic caseலையும் current density ஒரே மாதிரி இருக்கு. Position probability பார்த்தேன்னா it is completely different. So, and we all know that this equation of continuity is invariant under Lorentz transformation. So now we are going to find out what will be the P of r, t, okay, when the value of position is real and when the value of position is a complex one. When the value is a real one, that is value of psi, wave function is real, there will be one value for P of r, t, that is 0, it will vanish. And if the value of psi is a complex one, then what will happen to P of r, t? So P of r, t என்ன ஆகும்? ஸோ என்ன பண்ணுறோம், வெளியே இருக்கிற IH cross உள்ளே கொண்டு வந்தாச்சு, உள்ளே கொண்டு வந்து அந்த ஃபேக்டரை எனர்ஜி அப்படின்னு மாற்றுறோம், எனர்ஜி ஆப்ரேட்டர். ஸோ எனர்ஜி ஆப்ரேட்டருங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட்டு, எனர்ஜி ஐகன் வேல்யூ அது தூக்கி வெளியே போட்டாச்சு, சின்ஸ் இட்ஸ் அ வேல்யூ. பேலன்ஸ் இருக்கிறத பார்த்தோன்னா psi star and psi star psi, both of them are modulo psi squares. So அதை ரெண்டையும் வெளியே எடுத்துட்டோம், 2 cancel ஆகிடும். So the final value is equation number 13. Equation number 13 gives the value of P of r, t. So it is equal to energy. If energy increases, this also increases. If energy decreases, this also decreases. So it's a directly proportional one. And if the value of energy is positive, P of r, t is also positive. If the energy value is negative, then the position probability density will also become negative, since the wave solution, plane wave solution of Kleene-Gordon equation says that energy can also be negative. So thereby the position will also become negative. But this is an unacceptable one. Okay, position probability எப்படி நெகட்டிவாக வரும்? Since it is an unacceptable one, the Kleene-Gordon equation was initially discarded. And 1934ல பாலியும் வேஸ்காஃபும் அதை திருப்பி பிக்சரைஸ் பண்ணாங்க by changing the value of P as electrical charge density and J as electrical current density, and this equation can be applied to particles, that is charged particles which have its own antiparticle. பார்ட்டிக்கிளும் இருக்கணும், அதுக்கு ஆன்டி பார்ட்டிக்கிளும் இருக்கணும், அப்படி இருந்தால் இது வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது பாலி அண்ட் வேஸ்காஃபோட conclusion. Okay, so Kleene-Gordon equation is not completely discarded. Okay.